No Greek graffito, no Arabic, no Latin, nothing. Only one inscription in this tomb, and this is a Tamil one. வணக்கம். நம்முடைய தமிழ் மொழி பழமையானது, தமிழர் நாகரிகம் பழமையானது அப்படின்னு நம்மளா சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப கீழடி வந்ததுக்கு முன்னாடியே ஆதிச்சநல்லூருடைய நாகரிகமும், அரிக்கமேட்டில் கிடைச்ச சில விஷயங்களும், அதேபோல பழனி பக்கத்துல இருக்கக்கூடிய பொதினி போன்ற மலைகள்ல இருந்த செய்திகளும், கல்வெட்டுக்களும் நம்முடைய பழமையை நமக்கு எடுத்துரைத்தன. ஆனாலும் கீழடி வந்த நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகச்சரியா எல்லார் கையிலயும் செல்லும், ஊடகங்களும் பெருசா வந்ததுனால கீழடி உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு. இதுக்கு மேல இன்னொன்னு சொல்றதா இருந்தா என்ன அப்படின்னா, இப்ப நம்மளா சொல்லிட்டு இருக்கோமே இந்த செய்திகள் எல்லாம், இது உலகம் பூரா இருக்கா? இருக்குதுங்க. அதாவது நான் கம்போடியா போயிட்டு வந்தபோது நான் பார்த்து வியந்தது என்ன அப்படின்னா, அங்க 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் காரைக்கால் அம்மையாருடைய உருவத்தை நான் பார்த்தேன். அத சொன்னவரு என்னுடைய நண்பர் வேதாசலம்னு சொல்லியிருந்தேன். இப்போ வேதாசலத்துல நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் இன்னொரு அரிய செய்தியை சொன்னார். நீங்க எகிப்து போயிருக்கீங்களான்னு கேட்டாரு. நான் அந்த எகிப்து வரைக்கும் போயிருந்தேன். ஆனா இதுல போய் இறங்கி போ முடியல. நேரம் இல்லாம வந்துட்டேன்னு சொன்னேன். கட்டாயம் போங்க. அந்த பிரமிடுகள பாருங்க. நம்ம படங்கள்ல பார்த்துருக்கோம் பிரமிடுகள்லாம். மம்மி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அத வச்சு தான் பாதி படம் ஓடும். அது தவிர கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துல கூட அஜித் வந்து அவருங்க தபுவ பார்த்து என்ன சொல்ல போகிறாய்ங்கிற பாட்ட பாடுற அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் பிரமிடுங்கிறத பார்க்குறோம். இது தவிர பழைய கிரேக்க, ரோமானிய ஆங்கில படங்கள் எல்லாம் பிரமிடுகள் காட்டப்பட்டிருது. இன்னைக்கும் அது வந்து ஒரு மர்மமான இடம்னே சொல்லப்படுது. இப்ப ஐயா வேதாசலத்திட்ட பேசிட்டு இருந்தப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன அப்படின்னா, சித்தன்னவாசல் பகுதியிலயும் சரி, சித்தர்கள் நத்தம் பகுதியிலயும் சரி, எப்படி இங்க இறந்தவர்களுடைய உடலை வந்து பூமிக்கு அடியில வச்சு மேல வந்து பெரும் பாறைகளை வச்சு கல் திட்டைகள் அப்படின்னு வச்சு பாதுகாக்கிறாங்களோ, அதுபோல இந்த பிரமிடுகள் தவிர அங்க இருக்கக்கூடிய மலை குகைகள்ல அபூர்வமான பல விஷயங்கள் இருக்காம். அந்த குகைகள்ல தமிழ் எழுத்துக்கள் இருக்குங்கிறத தாங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. No Greek graffito, no Arabic, no Latin, nothing. Only one inscription in this tomb, and this is a Tamil one. இது ஏற்கனவே அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த செய்தி இப்போ பரபரப்பா பேசப்படுது. அது என்ன மொழின்னே முதல்ல தெரியாம இருந்திருக்காங்க. அதாவது கிரேக்க, ரோமானிய நாகரிக காலங்கள்ல நம்ம இன்னைக்கு சொல்ற 6 மொழிகள், செம்மொழிகள்ல வந்து கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு இதான் மேற்கத்திய மொழி. இந்த மொழிகள்ல அது இல்ல. அப்ப அது என்ன மொழி? குறிப்பாக இங்கிருந்து புறப்பட்டு போன வணிகர்கள் மேற்கு கடற்கரை வழியாக, அதாவது காற்றின் திசை அறிந்தவர்கள், அதாவது வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை என்று அந்த காற்றுக்கு ஏற்றபடியாக பயணம் செய்து அந்த வியாபாரிகள் சென்று இங்கு விளைந்த மிளகு, சந்தனம், தேக்கு போன்ற பொருள்களை, மயில் பீலிகை போன்ற பொருள்களை கொண்டு போய் சேர்த்து அங்கிருந்த அபூர்வ பொருள்களை இங்க கொண்டு வர்றாங்க. இப்படி போய் வந்த வணிகர்களுக்கு துணையாக வீரர்களும் போயிருக்காங்க. இவங்களுடைய பேரெல்லாம் அங்க இருக்காங்க. South India, from other parts of India, on their ships till coast of Egypt. உதாரணமா சிகை கொற்றன் அப்படிங்கிற ஒருவருடைய பேர் அங்க இருக்கா. சிகைன்னா நமக்கு தெரியும், முடி. இது கிபி 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லா இருக்குது. அப்ப சிகை கொற்றன், சாத்தன் அப்படிங்கிற பேர் இருக்கு. கீரன்கிற பேரும், ஓ கீரனா அப்படின்னு கேட்பார் இல்லையா திருவிளையாடல்ல, கீரன்கிற பேர் இருக்கு பாருங்க. அப்ப இந்த பேர்கள் தவிர கரூர் பகுதிகளில் கிடைச்சிருக்கக்கூடிய சில கல்வெட்டுக்கள்ல, நாணயங்கள்ல அந்த நாட்டிலிருந்து வந்த ரோமானிய வியாபாரிகளுடைய பேர் இருக்கு அப்படிங்கிற செய்தின்னு சொல்றாங்க. நத்தி அப்படிங்கிற பேர் இருக்கு அப்படிங்கிறாங்க. பாருங்க, பொன் வணிகர்களும் பொருள்களும் அவர்கள் சென்ற பாய்மர கப்பல்களும் திசை காணுகின்ற அறிவும் அங்கு சென்று நம்முடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் அந்த பகுதிகளிலே பதிவு செய்த முறையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. தமிழனுடைய பெயர் தமிழ்நாட்டில் இருக்கிறது, கீழடியில் இருக்கிறது என்பதை காட்டிலும் பிரமிடுக்கு அருகிலே இருக்கக்கூடிய குகைகளிலே காணப்படுகிறது என்று சொன்னால் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாகரிகம் மிகுந்த இனமாக தமிழினம் இருந்தது என்பதற்கான ஆதாரங்களை இன்றைய அறிவியல் கொண்டு நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அங்கு நடந்த மொழி ஆய்வு மாநாட்டில்
சுவிட்சர்லாந்தில் வந்த ஒரு பேராசிரியரும் பிரான்சிலிருந்து வந்த ஒரு பேராசிரியரும் இந்த பெயர்களை தமிழ் பெயர்கள் என்று சுட்டிக்காட்டியிருப்பது இன்றைக்கு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக பேசப்படுகிறது. இவையெல்லாம் வைத்துக்கொண்டுதான் நாம் நம்முடைய மொழியினுடைய பெருமையை பேச வேண்டும். அப்போதுதான் ஆதாரத்தோடு நாம் எதையும் நிரூபிக்கலாம். இவள் என்று பிறந்தவள் என்றறியாத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதி கூறுகிறார் என்றால், அத்தகைய பெருமையுடையவள் நம் தமிழ் தாய். தமிழனின் பெருமையை பாரறியும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த பெருமையை உலகம் அறியும் என்பது உண்மை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.